வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். என்னம்னா பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.7 மூலைவிட்டங்கள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஒரு மூலைவிட்டம் கொண்ட ஒரு சாய் சதுரம் இருக்குது. அதை எடுத்து வரைஞ்சிக்குவோம். இதில் மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை பிரிச்சுக்கலாம். இப்போ இதோட மூலைவிட்டம் D1 D1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? D1ங்கிறது இங்கே 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர். அடுத்து D2ங்கிறது 8 சென்டிமீட்டர். ஓகேவா? 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஓகே, இதை நம்ம இப்போ எடுத்து எழுதிக்குவோம். இங்கே பேர் கொடுத்துருக்காங்க ABCDன்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துக்குவோம். இப்போ D1ங்கிறது என்னது? 6 சென்டிமீட்டர். ஓகேவா? D1 என்னன்னு நான் போன வீடியோ போட்டிருக்கேன், ஃபார்முலா வீடியோ. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. D2 = 8 சென்டிமீட்டர். ஓகே, சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு சாய் சதுரத்தின் பரப்பளவு = ½ D1 × D2 சதுர அலகுகள் ½ அப்படியே இருக்கும். D1ங்கிறது இங்கே என்னது? 6 சென்டிமீட்டர். D2ங்கிறது எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த 2ஆல் 6 அடித்தோம்னா 2 6. ஓகேவா? இப்போ 8ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா எவ்வளோ கிடைக்கும்? 1 3 1 8 2 16 3 24. ஓகேவா? 24 சதுர சென்டிமீட்டர். சாய் சதுரத்தின் பரப்பளவு சாய் சதுரத்தின் பரப்பளவு சாய் சதுரத்தின் பரப்பளவு 24 சென்டிமீட்டர். 24 சென்டிமீட்டர். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.